உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். எரேமியா 39:18. இஸ்ரவேல் தேசம் பாபிலோனியரால் முற்றுகையிடப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது தேவனுடைய வார்த்தை எத்தியோப்பியனாகிய எபத்மெலேக்கு எரேமியாவின் வாயிலாக வெளிப்படுகிறது. தேசத்திலே தீமை பட்டயம் வருகிறது. உன் கண்கள் அந்த தீமையை காணும். ஆனாலும் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே உன்னை ஒப்பு கொடுப்பதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் உரைத்தார். ஆம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அவர் உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பார். எபத்மெலேக் என்று சொல்லும்போது அவன் ராஜாவின் ஊழியக்காரன் என அர்த்தமாகும். ஆம், இவன் ராஜாவின் அரண்மனையில் அன்னகருக்கு தலைவனாக பிரதானியாக வேலை செய்து வந்தான். எத்தியோப்பியனாய் அந்நியனாக இருந்தாலும் கூட ஜீவனுள்ள தேவன் மேல் அவர் வார்த்தையின் மேல் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். தேவனை நீ உண்மையாக நேசிக்கும் போது தீமையை கட்டாயமாக நீ வெறுத்து விடுவாய். எபத்மெலேக்கும் கர்த்தரை நேசித்து தீமையை அநியாயத்தை வெறுத்தார். யூதாவின் பிரபுக்கள் எரேமியாவின் வார்த்தைகளை நம்பாமல், இவை தேவனுடைய வார்த்தை என நம்பாமல் எரேமியாவை வெறுத்தார்கள். உளையான துறவிலே போட்டும் விட்டார்கள். கர்த்தருக்கு பயந்து தீமையை வெறுத்த எபத்மெலேக் இதை கேள்விப்பட்ட போது அரமனையிலிருந்து பென்யமீன் வாசலில் உட்கார்ந்திருந்த ராஜாவிடம் புறப்பட்டு போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட செய்தது எல்லாம் தகாத செய்கையாய் இருக்கிறது என பரிந்து பேசி, ராஜாவின் உத்தரவின் பேரில் 30 மனிதரை கூட்டிக் கொண்டு போய் தனது மிகுந்த அன்பினாலே இரக்கமுள்ள குணத்தினாலே பழம் புடவைகளையும் கயிறுகளையும் துறவிலே இறக்கிவிட்டு கைக்குள் பழந்துணிகளை அடக்கிக் கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டு வேதனை வலி இல்லாதபடி காயமடையாதபடி தூக்கிவிட்டார். இந்த செய்கையை கவனித்திருந்த ஆண்டவர் எரேமியாவை விடுதலை செய்தபோது எபத்மெலேக்கையும் விடுவித்தார். அல்லேலுயா. இரக்க குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். விடுதலை செய்யுங்கள், அப்பொழுது விடுதலை செய்யப்படுவீர்கள். மன்னியுங்கள், அப்பொழுது மன்னிக்கப்படுவீர்கள். ஜெபம். அப்பா பிதாவே, எனக்கும் இந்த இரக்க குணத்தை தாரும். உம்முடைய இரக்கம் என்மேல் வருவதாக. என்னை விடுவியும், ஆசீர்வதியும். ஆமேன்.